ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்கள் விக்னேஷ், என் கூட இருக்கிற தர்ஷத். நீங்கள் சாம்பியன்ஸ் லீக் வீக் 7 பற்றி பார்த்துடலாமா ப்ரோ? ரிவ்யூ பார்த்துலாம் ப்ரோ. பிஃபோர் கோயிங் இன் டு திஸ் ப்ரோ, மக்களே, வியூஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக போகுது. எங்களுக்கு தெரியும் நாங்கள் ரொம்ப சின்ன சேனல் அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் மோட்டிவேஷன் நீங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் எங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும் கோயிங் ஃபார்வர்ட். ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஆகட்டும், வியூஸ் ஆகட்டும். ஐ நோ தட் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள், இப்போயே நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபை நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்ஸ் நிறையா போடுங்க, லைக்ஸ் கொடுங்க. அதுதான் எங்களை மாதிரி சின்ன சேனல்லாம் இப்போ வளர்ந்து வரதுக்கு ஹெல்ப் ஆகும். அதுதான் எங்களுக்கு மோட்டிவேஷனும் தரும். யா, போயிடலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ரியல் மேட்ரிட் வர்சஸ் மொனாக்கோ. அந்த மேட்சோட ஆரம்பிச்சிடலாம் நம்ம. ஈஸியா வின் ஆனாங்க, 6-1 வின் ஆனாங்க. செம த்ராஷிங் ரியல் மேட்ரிட். ஆனா வந்து இந்த இதுல ஒரு 2-3 இதை மட்டும் பேசணும். என்னன்னா, என்னாச்சு ப்ரோ, வினிஷியஸ் ஜூனியர் என்ன கிளப்ல இருப்பானா இருக்க மாட்டானா கோயிங் ஃபார்வர்டு? தெரியல ப்ரோ. சம்மர்ல வந்து அதான் இப்போ சவுதி லீக் வந்து அவங்க மெயின் டீலா இவனை தான் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவன் தான் மெயினா வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்றாங்க ஒரு ஸ்டாரா. அந்த சைனிங் ஸ்டார் சைனிங் பண்ணுவாங்கல்ல சம்மர் அது வந்து அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் சம்மருக்கு இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேட்ரிட்லயோ தெரியல அவனுக்கு. ஆனா அவனு எப்பயும் நல்ல ஒரு காம்பினேஷன் நல்லதா இருக்கு. சோ வந்து அந்த பிட்ச் பார்த்தா நல்லதா விளாடுறாங்க. அவங்களுக்கு வந்து லிக்கப்லாம் நல்லதா இருக்கு. ஆனா வந்து என்ன பிரச்சனை இல்ல, இந்த மாதிரி அந்த சேலரி வந்து அந்த ஈக்குவலா கேட்கறான்னு நினைக்கிறேன். நிறைய பூஸ்ட் பண்ணாங்க ஆடியன்ஸ். ஆனா ஈக்குவலா அவனை வந்து சேரும் பண்ணாங்க. சில குரூப் பூஸ்ட், அதான் ரியல் மேட்ரிடோட ஃபேன்ஸ் குரூப்லயே அப்படியே டிஸ்ஜாயிண்டடா இருக்கானுங்க. சில குரூப் வந்து பூஸ்ட் பண்றாங்க, சில இது வந்து நல்லா இது பண்றானுங்க. ஆனா அந்த சம கோல் அடிச்சான் ஒண்ணு ரியல் மேட்ரிட் வினிஷியஸ் ஜூனியர். அந்த மேட்சே நல்லதா இருந்தா, 3 அசிஸ்ட் கிட்ட போட்டானுங்க, ஒரு கோலு சூப்பரா இருந்தா. இல்ல அதான் அவன் வந்து அந்த சேலரி தான் பிரச்சனை. அந்த வேஜஸ் வந்து எம்பிபி எவ்வளவு வாங்குறான், அவன் தான் ஹையஸ்ட் நினைக்கிறேன். அவனுக்கு ஈக்குவலா கேட்கறான்னு நினைக்கிறேன். அது வந்து அவங்களால கொடுக்க முடியல. சோ வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை. யா, ஷார்ட்ஸுமே ஆகட்டும், ஷார்ட்ஸ் அண்ட் டார்கெட்டுமே ஆகட்டும், ரெண்டுமே வந்து மொனாக்கோ வந்து ஈக்குவலா பண்ணாங்க, ரியல் மேட்ரிட் ஈக்குவலா பண்ணானுங்க. அந்த என்ன ரியல் மேட்ரிட் என்ன டிஃபரன்ஸா இருந்துச்சுன்னா, இவங்க கோல் ஸ்கோரிங் அப்படியே புவர் டிஃபென்ஸா இருந்துச்சு. மொனாக்கோட்ட நிறைய சான்சஸ் விட்டாங்க, நிறைய என்ன சொல்ல ஸ்பேஸ் விட்டானுங்க கோல் அடிக்கிறதுக்கு. அது மட்டும் தான் டிஃபரன்ஸா இருந்துச்சு. ஆமா, ரியல் மேட்ரிட் வந்து அந்த கவுண்டர்ல தான் நிறைய செஞ்சாங்க. மொனாக்கோ இது வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லா பிளேயிங் ஃப்ரம் த பேக்னு சொல்லிட்டு அதுல வந்து மிஸ்டேக் நிறைய பண்ணி பால கொடுத்தானுங்க. இவனுக்கு கவுண்டர்ல நிறைய நல்லா செஞ்சுட்டாங்க. ரொம்ப கிளினிக்கலா இருந்தாங்க ரியல் மேட்ரிட். அப்புறம் வந்து இன்னொன்று நோட்டபிள் பாயிண்ட் வந்து கெமவிங்கா வந்து லெஃப்ட் பேக்கா ஸ்டார்ட் பண்ணான். ஃப்ரான் கார்சியா இருந்தாலுமே அவனை வந்து ஸ்டார்ட் பண்ணாம கெமவிங்கா ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இபிஎல் இங்கிலீஷ் சைட்ஸ் எல்லாம் பண்ணும் பார்த்துருக்கீங்களா? ரைட் பேக் லெஃப்ட் பேக் வந்து மிட்ஃபீல்ட்ல ஸ்லாட் ஆவாங்க பொசிஷன் போது, அந்த மாதிரியே கொண்டு போனான். பைவட்டடா பண்ணான். ஆபியாலோ நியூ கோச் ரியல் மேட்ரிட்டுக்கு நல்லா பண்ணாங்க. பேக் டு பேக் லாஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த வின் வந்திருக்கு. அதுவும் ஒரு இது வந்து கோப்பா டெல் ரேல சின்ன டீமோட தோத்து போனாங்க ரியல் மேட்ரிட். ஆமா, கோப்பா டெல் ரேல தோத்து போனாங்க. அதை விட பிரச்சனை இந்த ஃபைனல்ல வந்து அது வந்து சாபி அலோன்சோ இருக்கும்போது தோட்டாங்களோ, அது சாபி அலோன்சோ இருக்க மாதிரி தோத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவனை வந்து போனா கிளம்புனா. அதுக்கப்புறம் அந்த சின்ன டீமோட அந்த செகண்ட் டிவிஷன்ல உள்ள டீமோட இது அந்த என்ன ரவுண்ட் இல்ல ரவுண்ட் 3 நினைக்கிறேன், அதுல வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு லாலிகால ஒரு வின்னு நினைக்கிறேன், ஒரு வின்னு. அதுக்கப்புறம் இதுல ஆமா, லாலிகால வந்து ஒரு வின் லெவன்டேன்னு நினைக்கிறேன், லெவன்டேயோட ஒரு வின்னு நினைக்கிறேன். பட் யா, யங் ஸ்டார்டிங் லைனப் ப்ரோ. மெஸ்டன் டூவாக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே, அவன் செமையா ஆடினா. குலருக்கும் நல்லா விளாட்னா. 6-1 த்ராஷிங் ரியல் மேட்ரிட். நம்ம அப்படியே லிவர்பூல் மேட்ச்குள்ள போயிடலாம். லிவர்பூல் வர்சஸ் மார்செல். ஃபைனலி a very good game for லிவர்பூல் ப்ரோ. ஆமா, நல்லா இருந்தாங்க. அதுவும் அவேல போய் மார்செல் வந்து நல்லதா இருக்காங்க இந்த லீகோல்ல. அவங்க வந்து டிசர்பி வேற இருக்கான். அவங்க வந்து ஃபுட்பாலும் நல்லா வந்து ஃபாஸ்ட் பேசிங்கா இருக்கும், நல்லா ஆடுவாங்க. ஆனா இந்த மேட்ச் வந்து எப்படின்னா கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லதா ஒரு ஈக்குவலா ரெண்டு பக்கம் சான்ஸ் வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் லிவர்பூல் வந்து அவங்க குவாலிட்டி வந்து காமிச்சிட்டாங்க கரெக்டா. அந்த ஃப்ரீ கிக் சப்போஸ் வந்து சூப்பர் ஃப்ரீ கிக், செம ஃப்ரீ கிக்.
எப்பவுமே மேல வந்து அந்த ஓவர் த வால் தான் அடிப்பான். இப்ப அண்டர் த வால் அடிச்சு அது கரெக்டா உள்ள சொல்லிட்டான். சோ ஆமா அதுக்கப்புறம் அப்படியே அவன் குவாலிட்டி வந்து தெரிஞ்சு லிவர்பூலோடது இந்த மேட்ச்ல தான் கொஞ்சம் நல்ல. யா இதை நோட் பண்ணீங்களா ப்ரோ? அதாவது பொசஷனோட ஸ்டைல் வந்து இன் பொசஷன் இருக்கிறப்ப ஸ்டைல் அப்படியே டாக்டிக்கல் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணியிருந்தான். ரொம்ப நேரோவா விளாண்டான். 4-2-2 அந்த இதில் ரொம்ப நேரோவா அட்டாக் பண்ணானுங்க. ஸோ அட்டாக் பண்ணுறதுனால என்னாச்சு, ரொம்ப நேரோவாக இருந்ததுனால ஃபுல் பேக்ஸ் இருக்காங்கல்ல, கெர்கஸ் ஆகட்டும் இல்லை ஃப்ரிம்பாங் ஆகட்டும், அவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடச்சிச்சு. இவங்களுமே மாசில் என்ன தப்பு பண்ணாங்கன்னா, இவங்க நேரோவா கொண்டு வராங்க பால்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அப்படியே இருந்துட்டாங்க. ஸோ இங்க வந்து இந்த விங்ஸ்ல வந்து நிறைய ஸ்பேஸ் கிடைச்சிச்சு. அந்த விங்கர்ஸா ஃப்ரிம்பாங் வந்தான், இங்க வந்து கெர்கஸ் வந்தான், நிறைய ஸ்பேஸ் கிடைச்சிச்சு. செம்மையா ஆடினானுங்க. வெரி குட் கேம் ஃபார் ஃப்ரிம்பாங் அண்ட் கெர்கஸ் அஸ் வெல். ஆமா ஆமா, அவங்க வந்து ஆக்சுவலா அவங்க 2 பேரும் வாங்கினதே அதுக்கு தான். அந்த அட்டாக்கிங் ஃபுல் பேக் ஒரு ஃபுல்லா ஓவர்லாப் பண்ணி உள்ள பாக்ஸ்க்குள்ள வந்து த்ரெட்டுக்கு தான் அவங்க வாங்கினாங்க. அதே மாதிரி இந்த மேட்ச்ல வந்து ஃப்ரிம்பாங் கோல், செகண்ட் கோல் அவன் தான் உள்ள பாக்ஸ் உள்ள டக்குன்னு கொண்டு போயிட்டு கிராஸ் பண்ண பார்த்தா அது டிஃப்ளெக்ட் ஆகி உள்ள போயிடுச்சு. முக்கியமான விஷயம் என்னன்னா, சலா ஆப்கானுக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் இது. அது வந்து ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு. கொஞ்சம் சலா நல்லா தான் ஆடினான். அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த 4-2-2னால இப்போ சலா இருக்கறனால அவன் வந்து பியூர் விங்கர் ஆடாம அவன் வந்து ஸ்ட்ரைக்கரோட காம்பினேஷன் போட்டு நல்லா இருந்தாங்க. எகிட்டிகே சூப்பரா ஆடினான் ப்ரோ. கோல் வரலனாலும் பயங்கரமான கேம். அவன் வந்து மேட்ச் அவனோட இது இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா இசாக் வந்தானா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. கரெக்ட். கோமஸ் ப்ரோ, கொனாடேக் வந்து இன்ஜர்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஃபேமிலி அது அதனால வந்து கோமஸ் விளாண்டான். அண்ட் ரஸ்டினஸ் இருக்கும்னு நினைச்சா சூப்பரா விளாண்டான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேயே நல்லா விளாண்டான். ஆமா ஆமா, அது கோமஸ் நல்லா ஆடினான். ஆக்சுவலா இந்த சீசன் வந்து அவன் அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் மிஸ்டேக்ஸ் எதுவுமே பண்ணல. கொஞ்சம் இறங்கின மேட்ச்லாம் நல்லா தான் ஆடினான். அதே மாதிரி இந்த மேட்சும் வேண்டைக்கு வந்து வழக்கமெல்லாம் நல்லா இருந்தான். ஸோ வந்து அந்த காம்பினேஷன் அவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காங்க. அதனால அவங்க வந்து நல்ல செட் ஆயிடுச்சு இந்த மேட்ச். யா 3-0 வின்னு, மார்சிலேயோட சாலிட் வின்னு. சிஎல்ல வந்து செம ஃபார்ம்ல இருக்கானுங்க சாம்பியன்ஸ் லீக்ல. தென் சிட்டிக்குள்ள போயிடலாம். மான்செஸ்டர் சிட்டி வெர்சஸ் போடோ கிமிட். வெரி மச் எக்ஸ்பெக்டட். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் போடோ கிமிட் வந்து செம ஃபைட் காட்டுவாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா வந்து கிவன் சிட்டியோட பேக்லைன் ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ வந்து ஃபிசிக்கலாக நிறைய பேட்டில் இருக்கும்னு நினச்சேன். கோல் போடுவாங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி கோல் போட்டிருக்காங்க. பட் தோப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. நான் ட்ரா பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆமா, இது போர்டு அவங்க ஸ்டேடியமே பாத்தீங்கன்னா அந்த குட்டியா வந்து ஃபுல்லா இன்டிமேட்டிங்கா இருக்கும். எந்த டீம் அவே டீம் வந்தாலுமே அவங்க வந்து ஃபுல்லா அந்த ஒரு வைப் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து நல்லா ஆடுறாங்க. அந்த ஹோம்ல வந்து சூப்பரா ஆடுறாங்க அவங்க. இந்த நீங்க சொன்ன மாதிரி ஆனா சிட்டிக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த சிபிஎஸ் 2 பேருமே அவுட். அந்த புது பையன் அந்த அகாடமி பிளேயர் ஆடினா அவன் தான் ஃபர்ஸ்ட் 2 கோலுமே அவன் தான் மிஸ்டேக்ஸ் பண்ணான். ஸோ வந்து நீங்க சொன்ன மாதிரி அவன் மிஸ்டேக் பண்றான். ஆனா ஃபர்ஸ்ட் 2 கேம் அந்த டெபியூவும் அதுக்கு அடுத்த கேமும் சூப்பரா ஆடினான். அதுக்கப்புறம் என்னாச்சு யார் கண்டுபிடிச்சோ தெரியல, வந்து ரொம்ப ரொம்ப மிஸ்டேக்ஸ் பண்றான். அதான் ஆனா அவன் வந்து என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அகாடமி பிளேயர் வந்து இப்ப இந்த இதை ஃபர்ஸ்ட் டீம் ஃபுட்பால் இப்ப தான் ஆடுறான். இதுக்கு முன்னாடி கூட ஆடி இருந்தா பரவாயில்ல. இப்போ வந்து திடீர்னு அவனை இறக்கி எல்லா மேட்சும் அவனை தான் ஸ்டார்ட் பண்ணணும்னா இப்போ 1-2 மேட்ச் ஆடினா பரவாயில்ல, அவன் சமாளிச்சிருவான். எல்லா மேட்சும் ஆடினா கஷ்டம் தான். ஏன்னா மார்க் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஏன்னா இது கடைசி இந்த லீக் ஃபேஸ் தான், இன்னும் முடியல. அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. சோ வந்து இப்போ அதேதான் செமன்யோக்கும் நினைக்கிறேன். செம்மனியோக்கும் அதேதான். அந்த பிரச்சனைனால அவங்க வந்து அவங்களெல்லாம் இது பண்ண முடியல. இல்லாட்டி மார்க் செம்மனியோலாம் அந்த மேட்ச் ஆடி இருப்பாங்க. ஆடி இருந்தா கொஞ்சம் ஓரளவுக்கு சமாளிச்சிருப்பாங்க. அப்புறம் அது டோனருமா கொஞ்சம் அவன் இருந்து கொஞ்சம் காப்பாத்தினான். எல்லா மேட்சும் அவன் நல்லா ஆடுறான் ஆக்சுவலா. ஏன்னா அவன் ஸ்டார்டிங்ல எடுத்தோன்னே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப சுமாரா தான் பண்ணிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. நிறைய வந்துச்சு. பட் இவனெல்லாம் விடுங்க ப்ரோ. ஹாலாண்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல எனக்கு. ஹி சப்போஸ் டு பி த பீஸ்ட் ப்ரோ. ஹாலாண்ட் வந்து எல்லா கேமும் அந்த கோல் அடிக்கணும். அண்ட் ஹி ஹஸ் ப்ரூவன் தட் முன்னாடி. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. அவன் வந்து அந்த பிளேஸ்ல போய் நிக்கவே மாட்டேங்கிறான். இன்சைட் தி பாக்ஸ்ல போய் நிக்கவே மாட்டேங்கிறான். எங்க நிக்கணுமோ அங்க நிக்காம ஏரியல்லாவே ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். அந்த வந்து பால் கண்ட்ரோலுக்கு ஏரியலா பால் கண்ட்ரோல் பண்ணிட்டு விங்கர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்றானா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் பாக்ஸுக்குள்ள வர சான்ஸையும் விடுறான். அதெல்லாம் விட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஒரு சான்ஸ் நல்லா வச்சு
லெஃப்ட் ஃபுட்ல தான் எடுத்தான். பார்த்தா உள்ள அடிக்காம கரெக்டா சைடுல அடிச்சுட்டான். சோ அதான் அவனுக்கு வந்து தெரியல, அந்த பொசிஷனிங் வந்து செட் ஆகலையா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. சீசன் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணா. இப்போ பிஎல்ல அவன் தான் டாப் ஸ்கோரரு. ரொம்ப நல்லா தான் ஆடிட்டு இருந்தான். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. அவனுக்கு வந்து அந்த லிங்க் அப், அந்த வந்து டீம்மேட்ஸோட அந்த கோஆர்டினேஷன் வந்து கொஞ்சம் செட் ஆகாம போயிடுச்சு. அதனால வந்து அவன் அவன் வந்து கோல் ஸ்கோரிங் ஸ்டாப் பண்ணோடனே சிட்டியோட அந்த வீக்னஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவன் தான் ஆக்சுவலா காப்பாத்திட்டு இருந்தான் ஸ்டார்டிங்ல ஃபுல்லா. பார்த்தா இப்போ அவன் ஸ்டாப் பண்ண உடனே சிட்டியால வின் பண்ணவே முடியல. 5 மேட்சா நோ வின். கரெக்ட். ரொம்ப அடி வாங்குறானுங்க. ராட்ரி ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணா, இல்ல முன்னாடியே பிஎல்ல ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப இல்ல தெரியும். ராடி ஒரு 4-5 மேட்ச் ஆடிட்டு இருக்கான். யுனைடெட் மேட்ச் ஆடினா, அதுக்கு முன்னாடி இது நியூ காசல் மேட்ச் ஆடினா, நிறைய மேட்ச் ஆடிட்டான். ரஸ்டினஸ் தெரியுது நல்லா. ஏன் அப்படின்னா 2 எல்லோ கார்டு வாங்கி ரெட் கார்டு வாங்கினா, பட் அவனை வந்து சோல் டிஎம்மா வச்சுட்டு நிக்கோரெலியையும் பேர் என்ன ரெயின்டியர்ஸையும் வந்து கொஞ்சம் அட்டாக்கிங்காக முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. நிக்கோரெலி வந்து ரொம்ப டிரா ஆயிடுச்சு. ரொம்ப அந்த அந்த ஸ்பேஸை விட்டு ரொம்ப டிரா பண்ணிட்டாங்க ஆப்பனண்ட். அதனாலேயே வந்து ரொம்ப வல்னரபிளா இருந்தான் ராட்ரி. எஸ்பெஷலி அந்த ஸ்பீடு வரல இன்ஜுரிக்கு அப்புறம் அவனுக்கு. ஆமாமா, முன்ன மாதிரி இல்லை. ஆனா அது லாங் டர்ம் இன்ஜுரி வேற. வந்து முன்னெல்லாம் வந்து அந்த சிங்கிள் டிஎம்மாவே அவன் வந்து பெர்ஃபெக்டா அந்த ரோல் பண்ணுவான். இப்போ வந்து அவனால முடியல. ஆக்சுவலா அந்த டபுள் பிவட் போடணும். அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மிட்ஃபீல்ட்ல சப்போர்ட் தேவை. இதே மாதிரி ஆடிட்டு இருந்தாங்கன்னா சிட்டி கொஞ்சம் இது ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா எல்லா ஆப்போனன்ட்ஸ் வந்து அந்த மிட்ஃபீல்ட் வந்து ஓவர்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா ராட்ரிய சுத்தி வந்து ஓவர்லோட் பண்ணி அவனை வந்து அவ யூஸ்வல் பிளே விளையாட முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஒன்னு சிட்டி வந்து ஆக்சுவலா அந்த மிட்ஃபீல்ட்ல வந்து அவங்க வந்து இன்னொரு பிளேயர் போடணும். போடலன்னா வந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டே தான். ரொம்ப டிசப்பாயிண்டட் ரிசல்ட் போடோ கிமீட்டுக்கோட. ஏன்னா 3-1 3-0 தோத்தானுங்க. போடோ கிமீட் சூப்பரா ஆனாங்க ப்ரோ. ஏன்னா நிறைய சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க. நம்ம அவங்கள பத்தி பேசணும். ஏன்னா ஆக்சுவலா வந்து அந்த 3 கோல் வந்து சும்மா ஃப்ளூக்ல வந்த மாதிரி சொல்ல முடியாது. நல்ல சான்சஸ் சூப்பரா கிரியேட் பண்ணாங்க. இன்னும் கவுண்டர்ல சூப்பரா இருக்கானுங்க. கவுண்டர்ல சூப்பரா இருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 கோல் போட்டுக்கணும். ஒரு ஆஃப் சைடு கோல் வேற போட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா சான்சஸ் செமையா கிரியேட் பண்ணாங்க. அவங்க வந்து நல்லா தான் இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தா இம்ப்ரெசிவ் ஆச்சு. ஏன்னா ஹோம்ல வந்து சூப்பரா ஆடுறாங்க அவங்க. அவங்க கோரா பேக்லாம் வந்து ஹோம்ல வந்து நல்லா ஆடுவாங்க. அவங்க வந்து சின்ன டீம் தான் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா ஹோம்ல சூப்பரா ஆடுவாங்க. கரெக்ட். எப்பவுமே வந்து ஹோம்ல சூப்பரா ஆடிடுறானுங்க போடோ கிமீட். அப்படியே நம்ம அடுத்து ஆர்சனல் கூட போயிடலாம். ஆர்சனல் வெர்சஸ் இன்டர் மிலான். ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க ப்ரோ ஆர்சனல். எஸ்பெஷலி சிட்டியோட இந்த மாதிரி தடுமாற்றமா இருக்கிறப்ப இந்த பக்கம் பாக்குறப்ப டைட்டில் வின்னிங்காவே போகுது. டைட்டில் வின்னிங் ரன் மாதிரியே போகுது ஆர்சனல். யூசிஎல்லயும் இப்போ டாப்ல தான் இருக்காங்க. எல்லா மேட்சும் வின் ஆக்சுவலா. அது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அதான் இப்ப பெரிய டீம் எல்லா டைமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஜெயிக்கிறாங்க. பேன்ட்டையும் 3-1 ஜெயிச்சாங்க. இன்டர் மிலானும் நல்ல டீம். அவங்கள்ட்ட வந்து 3-1 வந்து எப்படின்னா அவங்க வந்து கரெக்டா இந்த ரொட்டேஷன் வந்து அவங்களுக்கு நல்ல சூட் ஆகுது. இந்த ஸ்குவாட் டெப்த் இருக்கறனால இப்ப நல்ல இந்த மாதிரி மேட்சஸ் இப்போ வந்து கரெக்டா பிஎல்ல இருந்து டிரான்சிஷன் ஆகி யூசிஎல் விளையாடும் போது கரெக்டா ரொட்டேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வந்து ஆடுறாங்க. ஆக்சுவலா கியோக்கரஸ் கோல் அதை வந்து மென்ஷன் பண்ணும். செம கோல் ஆக்சுவலா. அண்ட் இதை பத்தி அதுக்கு வரல நம்ம. இப்ப நீங்க ஸ்குவாட் டெப்த் பத்தி பேசுனதுனால நான் சொல்றேன். ஹேவர்ஸ் கூட வந்து ரொம்ப ஃபிட்னஸ்க்கு பக்கத்துல தான் இருக்கான். அவனும் வந்து இல்ல ஆனா நேத்து ஒரு ஆர்டிகல் நியூஸ் படிச்சேன். இந்த மாதிரி ஒரு செட்பேக்கா இருக்கான். இன்ஜுரியில செட்பேக்கா இருக்கு. சோ இப்போ உடனே வரமாட்டேன் சொல்றாங்க. ஆனா கேப்ரியல் ஜீசஸ் வந்துட்டா அது வந்து அவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். அவன் வந்து ஒரு கோல்ஸ் எல்லாம் போடுறான். ஜீசஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எசூஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பரா தெரியுது. நல்லா தெரியுது. எஸ்பெஷலி ஜெசூஸ் வந்து இஃப் இஸ் ஃபிட் ப்ரோ வந்து சரியான என்ன சொல்ல, அவனுக்கு வந்து மூளை இருக்கு. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மூளை இருக்கு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவனுக்கு. ஆக்சுவலா இவ ரெண்டுமே ஒரு போச்சர் கோல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கரெக்டா பாக்ஸ்குள்ள வெயிட் பண்ணிட்டே இருந்தா பால் வந்தோடனே டக்குன்னு பினிஷ் பண்ணிட்டான். ரெண்டுமே சூப்பர் பினிஷ். நீங்க சொன்ன மாதிரி அவனுக்கு என்னன்னா இப்ப ப்ரெஷர் கிடையாது. ஒரு 2 சீசன் முன்னாடினா ஒரு மெயின் ஆர்சனல் ஸ்ட்ரைக்கரே அவன் தான். ஸோ வந்து அந்த ப்ரெஷர் இருக்கும். அவனுக்கு அந்த ப்ரெஷர் கிடையாது. கியோக்கரஸ் இருக்கான். இப்போ வந்து ஆவர்ஸ் இருப்பான். ஸோ வந்து அவன் வந்து கொஞ்சம் இன்னும் ஃப்ரீயாவே பெர்ஃபார்ம் பண்ண ஒரு சுச்சுவேஷன் இருக்கனால அவன் வந்து கொஞ்சம் நல்லா இப்போ இன்ஜுரியில இருந்து ரொம்ப நாள் ஆச்சு வந்து இன்னும் அந்த
பழைய அந்த வந்து இன்ஸ்டிங்க்ட்லாம் இன்னுமே இருக்கு. ஸோ அந்த ஃப்ரீயா பெர்ஃபார்ம் பண்றதுனால அவனுக்கு வந்து இன்னும் கோல்ஸ் நிறைய வரும்னு தோணும். ரைட். 1-3ன்னு ஜெயிச்சிருக்கானுங்க. பட் அந்த பேக் லைன் பத்தி பேசிடலாம் ப்ரோ. பேக் லைன் வந்து கொஞ்சம் மொஸ்கரா ஸ்டார்ட் பண்ணா, லூயிஸ் கெல்லி நம்ம போன கேம்ல நம்ம பேசினோம் ஏன் ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி லூயிஸ் கெல்லியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் செம வின்னு 1-3 அப்படின்னு. அப்படியே நம்ம மேட்ச்குள்ள போயிடலாம் செல்சியோட. இதை வந்து நம்ம எப்படி ஹாப்பியா எடுத்துக்கிறதா இல்லைன்னா என்ன பண்ணணும்னு தெரியல. ஜெயிச்சுட்டானுங்க, பட் எல்லா கேமும் குட்டி கேம்ஸ் எல்லாம் பார்த்து 1-0 2-0ன்னு தடுமாற்றமா வின் பண்ணிட்டு இருக்கானுங்க. பொசஷன் அவ்வளோ பண்றானுங்க. இன்னொரு 2-3 கோல் சேர்த்து அடிச்சு அட்டாக்கிங்கா நல்லா சூப்பரா கொண்டு போனா நல்லா இருக்கும். ஆனா பண்ண மாட்டேங்கிறாங்க ப்ரோ. ஆனா இது இவன் வந்ததுல இருந்து ஆக்சுவலா எத்தனை 3 மேட்ச் 4 மேட்ச்ல 3 வின்னு. ஸோ நம்ம பெருசா ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து வின்னே வராம இருந்துச்சு ஒரு 10 மேட்சா. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வின் அடிக்கவே. இப்போ இந்த 4 மேட்ச்ல 3 வின்னாலே அதே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இந்த மேட்ச் படி பார்த்தா அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லோ பிளாக் போயிட்டாங்க. பிஎல் டீம்ஸ்ல ஆடுவாங்களா அது மாதிரி ரொம்ப லோ பிளாக் போயிட்டாங்க. ஸோ வந்து அது வந்து எல்லா டீமுக்குமே கஷ்டம் இந்த லோ பிளாக் இது பண்றது. இப்போ நம்ம அட்டாக்கர்ஸ் பார்த்தா அவங்களும் வந்து ரொம்ப கிளினிக்கல்லாம் கிடையாது. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாம இப்போ இந்த ஒரு கோல் என்சோ போடுவான், ஒரு அது பெர்ஃபெக்டான கோல்மா தான், அதை வந்து ஃபாலோ கொடுத்துறாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டார்டிங்கா அந்த கோல் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் 2-3 கோல் வந்து நினைக்கிறேன். கரெக்ட். இல்ல ஏன் கேக்குறேன் அப்படின்னா, இதே மாதிரிதான் வந்து அந்த எஃப்ஏ கப்ல ஒரு சின்ன டீம் வந்துச்சு, மறந்துருச்சு யாருன்ட்டு. சால்டன். அந்த டீமோடையுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஏன் அவங்க லோ பிளாக் தான் விளையாடுறாங்க நீங்க சொல்ற மாதிரி. ஏன்னா சின்ன டீம்ல லோ பிளாக் தான் விளையாடி ஆடணும், வேற இதே இல்ல. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி காய்சடோ சரியான கேமு, சரியான கோலு. ஓவரால் நீங்க என்ன பாக்குறீங்க? நம்ம டூ டிஃபென்சிவா இருக்கோமோ எல்லா மேட்சஸுமே போறதுல கிளீன் ஷீட்டா வச்சு. இவன் எஸ்பெஷலி அண்டர் த நியூ மேனேஜர் ரொம்ப ரொம்ப கிளீன் ஷீட் வைக்கணும், கோல்ஸ் அலோவ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலே பொசிஷன் ஸ்லோ பேஸ்ட் பொசிஷனா விளையாடுறானுங்களோ. இவன் வந்து கரெக்டா அந்த மரஸ்காவோட அந்த கன்யூசர் தான் இருக்கு. இவன் வந்து வேற ஸ்டைலு ஃபுல்லா மாத்தல. கரெக்டா மகசா ஸ்டைலு இவன் வந்து கொஞ்சம் லைட்டா டிஃபரன்ஸா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இது மேனேஜர்ஸ் ரெக்ரூட் பண்ணிக்கன்னு தோணுது. கொஞ்சம் சிமிலரா இருக்கணும் எல்லா ஸ்டைலும், நம்ம ஸ்டைல வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதான் அந்த பொசிஷன் ஃபுட்பால் தான் இவனும் ஆடுறான் ஃபுல்லா. இவன் வந்து பொசிஷனை வச்சுக்கணும், கண்ட்ரோல் இருக்கணும், அதே மாதிரி தான் ஆடுறான். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து என்னன்னா இப்போ அந்த ஃபாஸ்ட் அட்டாக்கிங் அந்த ஃபுட்பால் வந்து ஆடினாதான் சான்சஸ் வந்து நிறைய வரும். ஆனா வந்து அவங்க வந்து இவன் என்ன பண்றான்னா, நம்மளுக்கு அந்த கண்ட்ரோல் இருக்கணும், டிஃபென்சிவா நம்ம வந்து விட்டுறக்கூடாது கோல் அப்படின்னு. ஆனா அது ஸ்டார்டிங் வந்து இப்போ வந்தோடனே அதை செட் பண்ணது நல்லதான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்தோடனே அந்த டிஃபென்சிவ் வந்து கொஞ்சம் சாலிட் பண்ணிட்டா அதுக்கு போக அதுக்கப்புறம் அட்டாக்கை இம்ப்ரூவ் பண்ணும். அத மாதிரி பண்றது கொஞ்சம் நல்லதான், கிராஜுவலா இம்ப்ரூவ். ரைட். குட் திங் இஸ் லைக் நீங்க சொல்ற மாதிரி கிளீன் ஷீட் வருது. ஹோப்ஃபுல்லி இது வந்து பெரிய டீமோடையும் வந்து அப்படியே செட் ஆனா நல்லா இருக்கும். பெரிய மேட்சஸ்ல பண்ணாலும் நல்லா இருக்கும். நல்ல ஒரு வின்னு 1-0 வின்னு. நம்ம அப்படியே வந்து பார்சிலோனா வர்சஸ் ஸ்லாவியா பிராகாட்ட போயிடலாம். ரொம்ப தடுமாறினாங்க. ஏன்னா நான் நினைச்சேன் ஸ்லாவியா பிராகாலாம் அப்படியே ஊதி தள்ளிட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா ஹோம்லயுமே அவங்க பேடா தான் இருந்திருக்காங்க. பட் 2 கோல் அடிச்சிருக்கானுங்க ஸ்லாவியா பிராகா. இட் ஷோஸ் பார்சிலோனாஸ் வீக்னஸ் டிஃபென்ஸ்ல. ஆமா, டிஃபென்ஸ்ல அவங்களுக்கு வந்து பார்சிலோனா எப்பவுமே பிரச்சனை தான் அந்த ஐலைன் ஆடுறதுனால. அதுவும் இல்லாம இந்த அரோகோ வந்து என்னன்னு தெரியல, நம்ம எப்போ நவம்பரா எப்போ வந்து செல்சி மேட்சுக்கு அப்புறம் வந்து ஒரு மேட்ச் ஆடினா அதுக்கப்புறம் போனா நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்த மாதிரியே இல்ல. அவன் வந்து பெஞ்ச்ல இருந்தானா என்ன அரோகோ? இல்ல அவன் வந்து ஸ்குவாட்லயே இல்ல நினைக்கிறேன். ஸ்குவாட்ல இல்ல. ஆமா, ஸ்குவாட்ல இல்ல. இப்போ எரிக் கார்சியாவும் அவனும் குபார்சியும் தான் ஆடுறாங்க சென்டர் பேக். அந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அவனுங்க வந்து அந்த இனிகோ மார்டினஸ் வந்து கிளம்பினாப்ல சம்மன்ல. அப்பயும் அவனுக்கு வந்து ஒழுங்கா ரீப்ளேஸ் பண்ணல. அந்த இடத்த கரெக்டா அந்த சிபி வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து டிஃபென்ஸ் வீக்னஸ் இருந்திருக்காது. அவங்க அதை பண்ணாம விட்டாங்க. ஸோ அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஸ்லாவியா பிராக் வந்து கோல்ஸ் வந்து நல்ல 2 கோல்ஸ் போட்டாங்க. ஆனா பார்சிலோனா எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்து ரொம்ப ஃபார்ம்ல இருக்க பிளேயர்னா ஃபெர்மின் லோபஸ் தான். சூப்பர் கோல். பயங்கரமா இருக்கு. நீங்க சொன்னீங்க இதுக்கு முன்னாடி அந்த ஹைலைன்ல வந்து நிறைய சான்சஸ் லீக் பண்றானுங்க அப்படின்ட்டு பார்சிலோனா. பட் அது கொஞ்சம் மேட்ச்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் சில மேட்சஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹைலைன் விளையாடுறது இல்ல. டிஃபென்சிவ் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணானுங்க. இப்ப இந்த மேட்சுமே வந்து ஹைலைன்ல வந்து கோல்ஸ் கன்சீட் பண்ணல. ஒரு கோல் வந்து கார்னர்ல கன்சீட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு கோலுமே வந்து கிராஸ் வரும்.
ஹைலைன்ல இதே பண்ணல, விச் இஸ் a குட் திங், வெரி குட் திங். ஆனா நல்ல பட் ஃபார்ம்ல தான் இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி ஃபுல்லா கன்டினியூஸ் வின்ஸ் தான். இப்போ நடுவுல வந்து லலிகால இப்போ ஒரு மேட்ச் லாஸ் ஆனாங்க நினைக்கிறேன். அது 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 தவிர மீதி எல்லாமே வின்ஸ் தான். அதான் ஹைலைன் ஃபிக்ஸ் பண்ணாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த சிபில ஒரு வீக்னஸ் இருக்குங்கிறேன். அவன் வந்து அந்த இனிகோ மார்டின்ஸை வந்து அவனை வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கணும். பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல சாலிடா தரும். ஆமா, கூண்டே வந்து ரிட்டர்ன் ஆயிருந்தான். இப்போ கொஞ்சம் லாஸ்ட்ல மேட்சஸாவே கூண்டே வந்து விளையாடிக்கிட்டு இருக்கான். பட் அவங்க அட்டாக் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஃபெர்மின் லோபஸ் ரொம்ப சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி ராஷ்ஃபோர்டுமே வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தான். இப்போ லாஸ்ட் 2 மேட்சுமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். ஸோ கம்பேக் வின்னு 4-2ன்னு ஜெயிச்சிருக்கானுங்க. யா, அதே வின்னு. நம்ம அப்படியே வந்து அடுத்த செட் ஆஃப் ஃபிக்சர்ஸ்குள்ள போயிடலாம். கொஞ்சம் டைம் காரணமா வந்து அப்படியே நம்ம இதை ஸ்கோரை வாசிச்சிடுறேன் நான். கைராத் வந்து 1, கிளப் புரூக்கே 4, விச் இஸ் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் தான். டோட்டனம் 2, டாட்மண்ட் 0 ப்ரோ. அது வந்து ப்ரோ அவங்க வந்து இதே மாதிரி ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்காங்க. பிஎல்ல வந்து போட்டு அடி வாங்குறாங்க. பார்த்தா சிஎல்ல வந்து ஆக்சுவலா நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த சிஎல்ல வந்து இவ்வளவு கம்ஃபர்டபுளா ஆடுறீங்க, அப்ப பிஎல்ல ஆட வேண்டிய அப்படின்னா பிஎல்ல வந்து இந்த 19th 20th இருக்க டீம்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தோக்குறாங்க. சோ அவங்க வந்து புரிஞ்சுக்க முடியல. ஆனா சிஎல்ல வந்து அவங்க வந்து எல்லாமே குட்டி குட்டி ஆப்பனன்ஸோட தான் விளையாடுறாங்க. ஆனா இந்த மேட்ச் நல்ல வின்னு தான். ஆனா அவங்களுக்கு ஃபிச்சர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி நல்ல அமைஞ்சிருச்சு. இந்த பெரிய டீம் ரொம்ப பெருசா இல்ல. ஒரு டீமோ 2 டீமோ தான் டஃப் ஃபிச்சர். மீதி எல்லாமே கொஞ்சம் ஈஸியான கேம்ஸ் தான். அதே மாதிரி 2-3 ஷாக்கர் ரிசல்ட்ஸ், இதுவுமே ஷாக்கர் ரிசல்ட் தான். டோட்டனம் பீட்டிங் டாட்மண்ட் 2-0ன்னு. அதே மாதிரி ஒலிம்பியாகாஸ் பீட்டிங் லெவர்குசன் 2-0மே ஷாக்கர் ரிசல்ட் தான். ஸ்போர்ட்டிங் வின்னிங் 2-1 டு பிஎஸ்ஜி, அதுவுமே நல்ல, அது வந்து குட் செம வின்னு. எதிரே பார்க்கலாம். ஸ்போர்ட்டிங் வந்து அவன் கியோகரஸ் போயிட்டு அவனுக்கு மேல அந்த லூயிஸ் சுவாரஸ் ஒரு பிளேயர் ஆனாங்க. அவனும் இந்த எல்லா மேட்சும் கோல் போறான். 26 கோல் இந்த சீசன். யா, தே கீப் ஆன் ப்ரொடியூசிங் ப்ரோ. இவங்கெல்லாம் கீப் ஆன் ப்ரொடியூசிங் அண்ட் அப்படியே வித்துருவானுங்க. இந்த மேட்ச் வந்து ரொம்ப அப்படியே டல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு 75th மினிட் வரைக்கும் கோலே யாருமே போடல. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் சூடு பிடிச்சு. யா, 3 கோல் அப்புறம் தான் வந்துச்சு. நெப்போலி வந்து அவங்களோட போர் ரிசல்ட்டை கொஞ்சம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் சில மேட்சஸாவே டிரால தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. 1-1 டிரா பண்ணியிருக்காங்க இந்த மேட்சும். கோப்பனேகனோட அத்லட்டிகோ மேட்ரிடுமே 1-1, கேலட்டாசேராயோட 1-1 தான் ஆயிருக்கு. அப்படியே நம்ம பேன் மேட்ச்குள்ள போயிடலாம் ப்ரோ. நாட் சோ கம்ஃபர்டபிள் விக்டரி, பட் a victory 2-0 வின். ஆமா, ஆக்சுவலா வந்து இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எதுவுமே ஆகல. செகண்ட் ஹாஃப்ல தான் கோல்ஸ் வந்துச்சு. கேன் வந்து வழக்கம் போல சூப்பரா ஆடினான். 2 கோல்ஸ், இன்னொரு பெனால்டி வரை மிஸ் பண்ணான். ஆக்சுவலா ஹேட்ரிக் போட்டுக்கலாம் நினைக்கிறேன். அது கிம்மின்ஜே ரெட் வாங்கினான். ரெட் வாங்கினதுக்கு அப்புறம் அவனுங்களுக்கு வந்து கொஞ்சம் 2-3 சான்ஸ் வந்துச்சு. ஆனா வந்து பேன் வந்து அவங்க குவாலிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன். எப்படி சஸ்டெயின் பண்ணி வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணிட்டேன். ரைட், 2-0 வின் ஃபார் பேயன். நல்ல பொசிஷன்ல இருக்கானுங்க. அதே மாதிரி யுவென்டஸுமே வந்து 2-0 பென்ஃபிகாவோட. அண்ட் பென்ஃபிகா வந்து இந்த மேட்ச் ரொம்ப சூப்பரா ஆடினானுங்க. ஸ்கோர் லைன் பார்த்தது, பொசிஷன் ஃபுல்லா அவங்க தான் நிறைய வச்சிருந்தானுங்க. அதே மாதிரி வந்து கார்னர்ஸ்ல அட்டாக்கிங்ல நிறைய பண்ணாங்க. சிம்பிளி வந்து சூப்பரா ஆடினானுங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி வின் வாங்க முடியல. ஜோனஸ் வந்து பழைய மாதிரி ஜோனஸ் இல்ல. முன்னாலாம் நம்ம என்ன ரொம்ப டாமினண்டா இருப்பாங்க, யூஸ்வல்லாம் சூப்பரா ஆடுவாங்க. இப்போ வந்து எப்படி இந்த மிட் டேபிள் டீம் ஆடும்ல, இந்த மாதிரி கவுண்டர்ல கோல் போடுறது, அது மாதிரி தான் நிறைய மேட்ச் பண்றாங்க. பழைய குவாலிட்டி இல்ல. ரொம்ப 2-3 சீசன் ரொம்ப படுத்துனாங்க. அவங்கள பத்தி ஒரு வீடியோ பண்ணலாம், அவங்களோட டவுன்ஃபால். ஆமா, ஏன்னா டீமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுமாரா தான் இருக்கு. புது புது பிளேயர்ஸா வாங்கி போட்டு ரொம்ப சுமாரா யங்ஸ்டர்ஸா இருக்கானுங்க ஃபுல்லா. அண்ட் நம்ம வீடியோ இதோட முடிச்சிடலாம். நம்ம கொராபாக், நீங்க பேசிட்டே இருந்தீங்க சூப்பரா பண்றாங்க அப்படின்னு. கொராபாக் 3-2 வின். 3-2 3-1 3-2 வின் பிராங்க்ஃபர்ட்டோட ஹோம் வின். ஆமா ஆமா. இது நியூகாசில் என்னாச்சு? நியூகாசில் வந்து அதை விட்டேன் நானு. சாரி, அவங்க வந்து அதை விட்டேன். நியூகாசில் 3-0 வின் ப்ரோ. கம்ஃபர்டபிளி வின் வெர்சஸ் பிஎஸ்வி. அதே கதை தான் ப்ரோ. நம்ம வந்து ஸ்பர்ஸுக்கு சொல்லுவோம்ல, பிஎல்ல ஒரு மாதிரி ஆடுறாங்க, யூஎஸ்எல்ல வந்தா போட்டு ரொம்ப அசால்ட்டா போட்டு துவம்சம் பண்றாங்க. கரெக்ட். ஏன்னா அவங்க ஆப்பனன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதாவது மேனேஜபிள் ஆப்பனன்ஸ், ஃபுல்லா மேனேஜபிள் ஆப்பனன்ஸ். இந்த மேட்ச் வந்து பிஎஸ்பி வந்து நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க. நடுவுல அவனுங்க 7-0 நினைக்கிறேன் நானு. 7 கோல்ஸ் அடிச்சானுங்க பிஎஸ்ஜியோட.
பட் இந்த கேம் வந்து ஹோம் வின்னு நியூகாசிலுக்கு. விசா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச அவன் வந்து ஓல்டமேட்டுக்கு இன்ஜுரியில இருக்கான்னு நினைக்கிறேன். விசாக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன். ஆமா, விசா வந்து வந்ததுல இருந்து கொஞ்சம் நல்லா தான் ஆட்டிருக்காங்க. வந்து எல்லாமே அங்கங்க கோல் போட்டு தான் இருக்கான். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து இப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த டெப்த் வந்து தெரியுது. ஏன்னா அவன் ரொம்ப நாள் இன்ஜூரில் இருந்தான். வந்தோடனே இப்போ ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட்லாம் பண்ணாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். யா, ஏன்னா எலங்கா வந்து நம்ம பேசிட்டே இருந்தோம் வந்து எலங்கா அவ்வளவுதான். யா, பான்ஸ், ப்ரூனோ கிமரஸ், விசா, ஓல்டமேட் இஃப் ஃபிட், இவங்க தான் வந்து டீம் மாலிக்தியா. யா, 3-0 வின், வெரி கம்ஃபர்டபுள். நம்ம அப்படியே ஒரு டேபிள மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்க்குறோம். அந்த டாப் 8 மட்டும் பத்தி சொல்லிட்டு நம்ம வீடியோ முடிச்சிடலாம். டாப் 8ல எந்த டீம் இருக்காங்கன்னா ஆர்சனல், பேயர்ன், ரியல் மேட்ரிட், ஃபர்ஸ்ட் 3ல இருக்கானுங்க. ஆர்சனல் வந்து கேரண்டட் ஃபார் த டாப் ஸ்பாட் ப்ரோ. இந்த சிஎல்ல வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, டாப் 4ல முடிச்சேன்னா இன்னும் பெரிய அச்சீவ்மெண்ட். அதை வந்து இன்னும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா வந்து ஃபுல்லா செகண்ட் பிக்சர் எல்லாம் ஹோம்ல இருக்கும் அவங்களுக்கு. ஃபைனல் வர அவங்களுக்கு வந்து ஹோம் பிக்சர் தான். ஹோம் பிக்சர் இருக்கும், விச் இஸ் a வெரி பிக் அச்சீவ்மெண்ட். ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆர்சனலுக்கு. அதே மாதிரி பேயனுமே செகண்ட்ல இருக்கானுங்க. லிவர்பூல் வந்து 4th இருக்கானுங்க. டாப் 4ல அவங்க தான் ஃபினிஷ் பண்றானுங்க. அண்ட் டு யூ பிலீவ் தட் டொட்டன்ஹாம் 5th இருக்கானுங்க? அதான் நம்ம சொன்ன மாதிரி இதுல நல்லா இருக்காங்க யூசிஎல்ல. யா, அண்ட் பிஎஸ்டி, நியூகாசில் அண்ட் செல்சி இவங்க தான் வந்து டாப் 8 வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 டீமும் அந்த சேம் பாயிண்ட்ஸ்லங்க 13ல. ஸோ வந்து லாஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் பிக்சர் வந்து அந்த லாஸ்ட் லீக் ஃபேஸ் பிக்சர் வந்து சூப்பரா இருக்கும். ஏன்னா அப்போ இந்த டீம்ஸ் வந்து நிறைய டீம்ஸோட ஆடுறாங்க. எப்படின்னா இப்போ செல்சி நப்போலியோட ஆடுறாங்க. நப்போலி வந்து வின் பண்ணாதான் குவாலிஃபை ஆக முடியும், இல்லாட்டி வந்து எலிமினேட். ஸோ அந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் இருக்கு நெக்ஸ்ட் வீக். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். அதே மாதிரி பார்சிலோனாக்கெல்லாம் வந்து ஈஸி கேம் தான் நினைக்கிறேன். ஸோ எப்படி அவங்க டாப் 8க்குள்ள வந்துருவானுங்க. நம்ம டாப் 8க்குள்ள வரணும்னா நம்ம கண்டிப்பா ஜெயிச்சாகணும். ஏன் மக்கள் PSG, நியூகாசில் வேற இருக்கு டாப் 8 உள்ள இருக்க 2 டீம்ஸ் வந்து. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீக் நல்லா இருக்கும், நல்லா சூப்பரா இருக்கும். ஆமா, ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு சிஎல் ரிவ்யூ நம்ம பேசினோம். ஆஸ் யூஷுவல் உங்க சப்ஸ்கிரைப் லைக்ஸ் எல்லாம் நீங்க கொடுங்க, ஏன்னா அங்க அப்பாங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். டூ சப்போர்ட் அஸ் மக்களே, ஸ்டே டியூன்ட். பை. ஆமா, உங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. உங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட்ஸும் பண்ணுங்க. நீங்க வந்து அதாவது இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்சது இது அப்படின்னு நல்லா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே, பை. பை.